அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜனநாயகன் படத்திலிருந்து தணிக்கை குழு அறிவுறுத்தல் படி நீக்கப்பட்ட காட்சிகள் எவை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு எதிராக வந்த புகார்களின் விவரங்களையும் உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை குழு தாக்கல் செய்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள். ஜனநாயகன் பட வழக்கில் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. தணிக்கை குழுவின் சான்றிதழ் இதுவரை வழங்கப்படாததால் வருகிற 1ஆம் தேதி படத்தை திரையிட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு படத்தை திரையிட முடியாவிட்டால் சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தின் பெருமளவிற்கான பொருட்சேதம் ஏற்படும் எனவும், நாங்கள் படத்தினுடைய அனைத்து பணிகளையும் முடித்து கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே அனுமதி கோரி தணிக்கை குழுவிற்கு அனுப்பியதாகவும், படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் படத்தின் சில காட்சிகள் மற்றும் வசனங்களை நீக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதனையும் திருத்தி மீண்டும் படத்தை திரையிட அனுமதித்த பொழுது கடந்த மாதம் 22ஆம் தேதி படத்தை பார்த்த பின்னர் யுஏ சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்த நிலையில் அதன் பிறகு மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் படத்தை தொடர்ந்து வெளியிடுவதற்கான அனுமதியும் வழங்காமல் இருப்பதாகவும், இதனால் தங்கள் தரப்பில் மிகவும் பாதிப்படைந்திருப்பதாகவும், திட்டமிட்டபடி படத்தை வருகிற 9ஆம் தேதி வெளியிட முடியவில்லை என்றால் தாங்கள் பெருத்த பொருள் இழப்பிற்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே படத்தை வெளியிட உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க மத்திய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவித்தனர். இந்த வழக்குதான் மீண்டும் நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய தணிக்கை வாரியத்திடமிருந்து ஒரு கடிதம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றதாக கூறி வந்த புகாரின் அடிப்படையிலே மறு தணிக்கைக்காக உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அந்த கடிதங்களை நீதிமன்றத்தில் தணிக்கைத்துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த கடிதத்தை படித்து பார்த்த நீதிபதி இந்த புகார் என்பது ஒரு நிலைக்கத்தக்கதல்ல, இந்த புகார் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை எனவும், எனவே இந்த புகாரின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் ஜனநாயகன் படத்தின் எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன, அந்த விவரங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களையும் நீதிபதி கேட்டறிந்தார். அதே போன்று படத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்ட அந்த விவரங்களையும் நீதிபதி கேட்டறிந்தார். பின்னர் மத்திய தணிக்கைத்துறையின் சார்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் தனது ஆட்சேபனங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புகாரில் நிலைக்கத்தக்கதல் அல்ல என்று நீதிபதி தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் தங்கள் தரப்பிலிருந்து பதிமனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதிலை அளிக்கப்படும் எனவும், தங்கள் தரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் மத்திய தணிக்கைத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் உடனடியாக உத்தரவிடாமல் தங்கள் தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் தணிக்கைத்துறையின் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் ARL சுந்தரேசன் தெரிவித்தார். தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து பட நிறுவனத்தின் தரப்பில் ஆஜராகியுள்ள மூத்த வழக்கினர்கள் வாதங்களை படம் வெளியிடுவது தாமதமானாலோ அல்லது படத்திற்கான தணிக்கைகளை முறையாக குறித்த காலத்தில் செய்யாமல் போனாலோ தாங்கள் பெரிய அளவிற்கு நிதி இழப்பிற்கோ அல்லது நிதி பொருளாதார வாய்ப்புகள் இருப்பதாகவும், தங்களிடம் போதுமான எந்த கால அவகாசத்தையும் அளிக்காமல் இறுதி நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் தணிக்கை வாரியம் ஈடுபட்டிருப்பது சட்டம் விதிகளுக்கு எதிரானது என்ற அடிப்படையிலே தங்கள் தரப்பில் வாதங்களை வைக்க உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.